அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இகழின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவழும் கெடலும் நனித்து" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். "இகழ் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறிப் போதலும் அழிதலும் விரைவில் உள்ளனவாம்" அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த இடத்துல இகழ் கொள்ளுதல் அதாவது இகழ் கொள்வதால் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல. அப்ப இகழ் கொள்வுதல் அப்படின்னு சொல்லி என்னன்னா, நம்ம இன்னொருத்தரோட மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொருத்தவங்கள எதிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொருத்தவங்கள எதிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையினால நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். சீக்கிரமாவே அது விரைவிலே அழிந்துவிடும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 856 அதிகாரம் இகழ் அப்படிங்கிற அதிகாரம். இகழ்னா மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கடற்படையில் புதிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் தமால் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முன்னாடியே நம்ம இந்த செய்திய பார்த்திருந்தோம். இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு 4 போர்க்கப்பல்கள உருவாக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து ஜாயிண்ட் கோஆப்பரேஷனா ஒரு 4 போர்க்கப்பல்கள உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல முதல் போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடல் மற்றும் நிலம் ஆகிய 2லும் இருக்கக்கூடிய இலக்குகள குறிவைக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணைகள தாங்கிச் செல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பலாக இருக்க போகுது. சரிங்களா? ஏவுகணைகள தாங்கிச் செல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் தான் இந்த ஐஎன்எஸ் தமால் போன்ற இந்த 4 போர்க்கப்பல்களுமே. இதுல ஐஎன்எஸ் தமால்ல பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் ஏவுகணைய வந்து இதுல வச்சிருப்பாங்க. சரியா? 4 போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. 2 ரஷ்யால ரெடி பண்றாங்க. 2 நம்ப ஊர்ல ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களுடைய பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துஷில் அப்படிங்கிற போர்க்கப்பல், தல்வார் அப்படிங்கிற போர்க்கப்பல், தேக் அப்படிங்கிற போர்க்கப்பல். சரிங்களா? இந்த 4மே பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட உதவியின் பேரால இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றம். ரஷ்ய, அமெரிக்க கச்சா எண்ணெய் கொள்முதலை அதிகரிக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதன் பின்ன அந்த அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானும் வந்து பதில் தாக்குதல நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ. அத தாண்டி இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுமே இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. ஈரான் இருக்கக்கூடிய அந்த ஈரானோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட கடல் வழி பகுதியாக அதிகமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது நடக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதுதான் வந்து ஈரான் அப்படிங்கிற நாடு. சரியா? ஈரான் அப்படிங்கிற நாடு இங்க இருக்கு. அ இந்தியா வந்து நம்ம இங்க இருக்கோம். சரிங்களா? இங்க இருக்கோம் இந்தியா. இந்த இந்த பகுதி இருக்கியா? பெர்சியன் கல்ஃப் வழியா இந்த வழியா தான் நமக்கு கச்சா எண்ணெய் போக்குவரத்து. இந்தியாவுக்கு அதிகமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து. ஏன் உலகத்துக்கே அதிக அளவுல கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இந்த பகுதியில இருந்து தான் வருது. சரிங்களா? இந்த பெர்சியன் கல்ஃப்ல இருந்து இந்த ஒரு பகுதிய வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா தான் நமக்கு கச்சா எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இப்ப ஈரான்ல ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஈரான் என்ன பண்ணுவாங்க? அந்த வளைந்து வரக்கூடிய இந்த பகுதியா இருக்கக்கூடிய இந்த ஹோர்முஸ் பகுதிய வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு கச்சா எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இல்லையா? அப்ப இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றத்தினால என்ன ஆகுது? இந்தியாவுல கச்சா எண்ணெய் பொருட்களுடைய விலைகள் அதிகமாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்டயும், அமெரிக்கா கிட்டயும் அதிகமான கச்சா எண்ணெய்கள கொள்முதல் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அதிகமான கச்சா எண்ணெய யார்கிட்ட இருந்து வாங்குது அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குது. ஏன்னா ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல போர் தாக்குதல் தொடங்குனப்போ, எல்லா மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா மேல ஒரு பொருளாதார தடைய போட்டிருப்பாங்க. அதனால ரஷ்யா அவங்க கிட்ட இருந்த அந்த கச்சா எண்ணெய விக்க முடியாம போயிருக்கும். அப்ப இந்தியா என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல ரஷ்யா கிட்ட போய், "நாங்க உங்க எண்ணெய வாங்கிக்கிறோம்" அப்படிங்கிறத சொல்றாங்க. ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய இந்தியாவுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இந்தியாவுக்கு ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் கிடைக்குது. அதனால தான் நம்ம 22% கச்சா எண்ணெய ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்தும், அமெரிக்கா கிட்ட இருந்தும், மத்த சோர்சஸ் கிட்ட இருந்து அதிகமா நம்ம கச்சா எண்ணெய வாங்கணும் அப்படிங்கிறத இந்தியா அ அந்த ஒரு ஆப்ஷன எக்ஸர்சைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இஸ்ரேல் இப்ப அமெரிக்காவும் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஈரான் அட்டாக் பண்றாங்க. ஈரான் அட்டாக் பண்றப்ப ஈரான் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்ட வந்து குளோஸ் பண்ணுவாங்க.
குளோஸ் பண்றப்ப கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது பரவலாவே எல்லா இடத்துலயுமே வந்து அதிகமாகும். இதனால பெட்ரோல், டீசல் விலை வந்து உயரும். இதனால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வரும். இது இந்தியாவோட வளர்ச்சி பாதைக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்து நிக்கும். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு அப்படின்னா. ஸோ அதனால இந்தியா அந்த கச்சா எண்ணெயோட விலை நம்மளோட லோக்கல் மார்க்கெட்ல பெட்ரோல், டீசலோட விலைய வந்து கட்டுப்பாட்டிலேயே வைக்கணும் அப்படின்னா, மத்த ஆப்ஷன்ஸ எக்ஸர்சைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இத பண்ண போறாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.